ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெராஃபார்மோட பேசிக்ஸ். அதாவது ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஒரு டெராஃபார்ம் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம், இல்லை டெராஃபார்ம்ல நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுன்ற நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வாட் இஸ் டெராஃபார்ம்? ஸோ டெராஃபார்ம் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் டூல் கிரியேட்டட் பை ஐஷிகாப். அதாவது டெராஃபார்ம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a code tool. It allows user to define and provision infrastructure using high-level configuration language known as HCL, HashiCorp Configuration Language. So Terraform first infrastructure as a code tool. அது யூஸ் பண்ற லாங்குவேஜ் HashiCorp Configuration Language. So HCL. இதுதான் Terraform. Explain the core components of Terraform. ஸோ டெராஃபார்ம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் சொல்லிட்டோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ப்ரொவிஷன் பண்ண முடியும். அதோட என்னென்ன காம்போனன்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லும்போது வி ஹாவ் ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், கூகுள் கிளவுடு. ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி கிளவுடு பட் ஆல்சோ டைனாட்ரேஸ். என்னென்ன உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு நீங்கள் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் ப்ரொவைடர்ஸ் இருக்கணும். They are responsible for understanding API interactions and exposing resources. அதாவது ஒரு AWS அந்த AWS API-யை அது கால் பண்ணும் ப்ரொவைடர். ஸோ பேசிக்கலி ப்ரொவைடர் தான் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் கோட் எழுத போகிறீங்க அப்படின்றது ஒரு லைப்ரரி மாதிரி. ப்ரொவைடர்ன்றது ஒரு லைப்ரரி மாதிரி. ஸோ டெராஃபார்மில் ஒரு ப்ரொவைடர் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்க்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸை ப்ரொவைடராக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ ரிசோர்சஸ். The most important element is a resource block describing one or more infrastructure of objects. அதாவது ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டோம், இல்லை அஜூர் சொல்லிட்டோம். இப்போ அந்த அதில் என்ன ரிசோர்சஸ் நீங்கள் கொடுக்க போறீங்க? EC2 மிஷின்னா ஒரு விஎம், அதாவது அஜூரில் விஎம், இதில் ஸோ EC2 மிஷின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் ரிசோர்ஸ். அது அந்த EC2 மிஷின் கிரியேட் பண்ணணும். அது டெஸ்ட் அதில் EC2 மைனஸ் டெஸ்ட்ன்ற நேமில் கிரியேட் பண்ணும். அதை நம்ம சொல்கிறது தான் ரிசோர்ஸ் பிளாக். ஸோ முதல்ல ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் பிளாக்ல தான் நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ண போறீங்க, EC2, VPC, அதெல்லாமே நீங்கள் என்னெல்லாம் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ ஒன் ஆர் மோர் அந்த எல்லாமே உங்களுக்கு ரிசோர்ஸில் வந்துடும். எல்லாம் ஒரு ரிசோர்ஸாக கிரியேட் பண்ணி மொத்தமாக வந்துடும். அடுத்தது மாடியூல்ஸ். கண்டெய்னர்ஸ் ஃபார் மல்டிபிள் ரிசோர்சஸ் தட் ஆர் யூஸ் டுகெதர். இப்போ என்ன பண்ணோம், நம்ம ரிசோர்ஸில் ஒரு EC2 மிஷின் வேணும், அதுக்கு இது ஒரு VPC கிரியேட் பண்ணுறோம். அந்த VPCலேருந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், இதெல்லாம் நம்ம ரிசோர்ஸில் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரியல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடம் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. இந்த ரிசோர்ஸ் பிளாக்கை எழுதி மொத்தமாக ஒரு மாடியூலாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு அந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு டெஸ்ட் ஒன்னு பேர் வைக்கிறேன்னா ரெண்டாவது விஎம் டெஸ்ட் 2ன்னு வைப்பேன். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஎம்மோட நேம் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3. பட் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு சேமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் டெஸ்ட் 2 விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் ரிசோர்ஸை எழுத தேவையில்ல. ஸோ டெஸ்ட் 1 விஎம் எழுதின ரிசோர்ஸை நீங்கள் மாடியூலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மாடியூலை மட்டும் இங்கே கொடுத்து அந்த நேம் மட்டும் நீங்கள் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் 2ன்னு ஒரு விஎம் கிரியேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் கோட் லெவலில் உங்களுக்கு ஒரு லைனில் முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ரிசோர்ஸை ரீயூஸ் பண்ணுறீங்க. இதான் ரீயூசபிள் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெராஃபார்மில் ஸ்டேட்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு EC2வில் டெஸ்ட் 1 அப்படி டெஸ்ட் 2 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இன்னொருத்தன் டெஸ்ட் 1ன்னு கிரியேட் பண்ணானா அப்போ டெஸ்ட் 1, டெஸ்ட் 1, டெஸ்ட் 1ன்னு நிறைய கிரியேட் ஆகுமானா ஆகாது. என்ன பண்ணும், டெராஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது டெஸ்ட் 1 அப்படி கிரியேட் பண்ணி இந்த ஸ்டேட் ஃபைலை போய் செக் பண்ணிட்டு டெஸ்ட் 1 ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஒரு ரிசோர்ஸ் EC2வில் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த ஸ்டேட் ஃபைலை போய் சேஞ்ச் பண்ணும். அந்த இப்போ EC2வில் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் ஃபைலில் போய் சேஞ்சஸ் நடக்கும். இது ரெண்டு விஷயத்துக்காக இந்த ஸ்டேட் ஃபைலை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்று, எல்லா சேஞ்சஸ் நடக்கும்போது ஜஸ்ட் கோட் எக்ஸிக்யூட் ஆகாமல் அது ஸ்டேட்டில் போயிட்டு கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்றத ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக அந்த ஸ்டேட் எடுத்து வச்சிருக்கனால அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆக போகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். அது ஸ்டேட் ஃபைலு. ரெண்டாவது, நம்ம ஆல்ரெடி ஒரு மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணுறோம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்னும் போது இந்த ஸ்டேட் ஃபைல் இருக்கும்போது இப்போ நானும் ஒர்க் பண்ணேன் நீங்களும் ஒர்க் பண்ணோன்னா
அந்த ஸ்டேட் ஃபைல் பேஸ்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன கிரியேட் ஆயிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எனக்கு நான் வந்து டெஸ்ட் ஒன் விஎம் கிரியேட் பண்ணிடுறேன். என் டீமில் இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து ஓகே இன்னைக்கு ரிக்குவயர்மெண்ட் ஒரு விஎம் கிரியேட் அவரும் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி இது கிரியேட் ஆயிருக்குன்னு இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து அவர் காட்டிடும். ஸோ அதனால வந்து ஸ்டேட் ஃபைல்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிரியேட் ஆயிருக்கோ அது வந்து இந்த ஸ்டேட் ஃபைலில் இருக்கும். ஸோ Terraform maintains a state to keep track of its resources and manage. ஸோ இதெல்லாம் தான் கோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் Terraform. ஓகேங்களா? அதுக்கப்புறம் Terraform ப்ரொவைடர்னா என்ன? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. பட் ஸ்டில் இது ஒரு கொஸ்டினாக வரும்போது அது ஒரு Terraform ப்ரொவைடர்ஸ் பிளக்இன் தட் Terraform யூசஸ் டு மேனேஜ் ரிசோர்சஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி, அஜூர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இல்லை என்ன நீங்கள் வந்து Terraform யூசி ஆட்டோமேட் பண்ண போகிறீங்களோ அது என்ன டூலாக இருக்கோ அதோட ப்ரொவைடரை போய் நீங்கள் ஃபஸ்ட்டே இருக்கான்னு பார்த்துக்கணும். அது நீங்கள் registry.terraform.comல போய் பார்க்கலாம். இன் ஜென்ரல் அந்த ப்ரொவைடரை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது தான் அந்த நம்ம நெக்ஸ்ட் எழுதுகிற கோடுக்கு இந்த ப்ரொவைடருக்காக எழுதுறோம். ஏன்னா ஏன் ப்ரொவைடர்னா இப்போ ஏடபிள்யூஎஸ்னா EC2 மிஷின், அஜூர்னா அஜூர் விஎம். இது எப்படி நம்ம கோடுக்கு தெரியும்னா அந்த ப்ரொவைடர் வச்சு தான் இந்த கோடுக்கு வந்து ஓகே ஏடபிள்யூஎஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி நீங்கள் EC2 டிக்ளேர் பண்ணும்போது தான் அதுக்கு அது புரியும். ஓகே, ஜஸ்ட் லைப்ரரி மாதிரி ஒரு பிளக்இன் மாதிரி. ஓகேங்களா? ஹவு டஸ் Terraform ஹேண்டில் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்? இது வந்து ரொம்ப Terraformனாலே இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி லோக்கல் ஸ்டேட், ரிமோட் ஸ்டேட், இது வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபைல் வந்து கீப் ட்ராக் ஆஃப் யுவர் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரண்ட்டாக உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கும். அது சேஞ்சஸ் நடந்தால் கூட லாஸ்ட்டாக என்ன உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அது ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் மாறிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஸோ இது ஒரு மெட்டா டேட்டா மாதிரி. ஸோ டு கீப் ட்ராக் ஆஃப் மெட்டா டேட்டா அண்ட் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து நம்ம லோக்கலாக இப்போ நான் ஒரு ஆள் மட்டும்தான் கோட் அடிக்கிறேன்னா என்னோட மிஷின்லேயே லோக்கலாக இருக்கலாம். பட் இப்போ 4 பேர் அடிக்கிறோன்னா என்னோட மிஷினில் லோக்கலாக இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர் ஆக்சஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ அவரும் கிரியேட் பண்ணிடுவோம், நானும் கிரியேட் பண்ணிடுவேன். அப்போ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமோட்டாக ஒரு S3 பக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிப்போம். அது பேர் ரிமோட் ஸ்டேட். இப்படி தான் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி கம்பெனியில் எல்லாமே லோக்கல் ஸ்டேட் நம்ம எங்கேயும் பண்ண மாட்டோம். ஆஸ் பர் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பைப்லைன்லேருந்து ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட் ஃபைல் ரிமோட்டாக தான் நம்ம வச்சுருப்போம். S3 அமேசான் யூஸ் பண்ணுறோம், S3ல இந்த ஸ்டேட் ஃபைலை வச்சுருப்பாங்க. அப்படி தான் ஸ்டேட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் Terraform init கமாண்ட்? குட் கொஸ்டின். இப்போ வந்து Terraform init கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன Terraform ப்ரொவைடர் பிளக்இன். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் இல்லை அஜூர் அந்த Terraform ப்ரொவைடர் கொடுத்துருக்க அப்புறம் Terraform init கொடுக்கும்போது தான் இட் இனிஷியலைசஸ். ஸோ Terraform இனிஷியல் பண்ணி அந்த பிளக்இனில் இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணும். இப்போ நான் வந்து ரிசோர்ஸ் EC2ன்னு கொடுக்கும்போது என்னோட கோட் எப்படி அந்த ரிசோர்ஸ் EC2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த ப்ரொவைடர் வச்சு. ஆனால் ப்ரொவைடர் ஜஸ்ட் கோடா ப்ரொவைடர் ஈக்குவல் டு ஏடபிள்யூஎஸ் நான் கொடுத்தேன்னா அந்த லைனை வச்சு அது எப்படி அது வந்து EC2ன்றது ஒரு விர்ச்சுவல் மிஷின் கண்டுபிடிக்கும். நீங்கள் ப்ரொவைடர் ஏடபிள்யூஎஸ் கொடுத்துட்டு நீங்கள் கோலாம் எழுதி நீங்கள் Terraform initன்னு கொடுக்கும்போது தான் இந்த பிளக்இன் என்ன ஆகுது டவுன்லோட் ஆகுது உங்களை ஒர்க்கிங் டைரக்டரிக்கு. இந்த ஒர்க்கிங் டைரக்டரினா நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் கோட் வச்சுன்னா அந்த ஃபோல்டரில் இந்த பிளக்இன் டவுன்லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு Terraform init எவ்ரி டைம் ரன் பண்ணுமானா கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோடு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா Terraform init வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் என்ன ரிசோர்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்களோ, அஷூரில் என்ன டிஃபைன் பண்ணீங்களோ கோட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வேற சம்டைம்ஸ் நம்ம டாக்கரில் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் Terraform initம் மல்டிபிள் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த சினாரியோ நீங்கள் என்ன ப்ரொவைடர் கொடுத்துருக்கீங்களோ, என்ன பிளக்இன் கொடுத்துருக்கீங்களோ Terraform initன்னு கொடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிளக்இன் வந்து உங்களுக்கு லோக்கலில் நீங்கள் ஒர்க்கிங் டைரக்டரியில் டவுன்லோட் ஆகுது. அது மூலிமா உங்கள் கோடில் நீங்கள் என்ன ரிசோர்ஸ் எழுதிருக்கீங்கன்றது Terraformக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதுதான் Terraform init. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் Terraform plan அண்ட் Terraform apply. இப்போ Terraform init பார்த்துட்டோமா? Terraform plan என்ன பண்ணோம்னா இப்போ நீங்கள் கோடெல்லாம் எழுதிட்டீங்க. இப்போ நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிறீங்க, சேஞ்ச் பண்ணும். அப்போ அந்த சேஞ்ச் பண்ணும்போது Terraform plan ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணி எத்தனை என்ன சேஞ்சஸ், ஒன் விஎம் கிரியேட், ஒன் ரிசோர்ஸ் கிரியேட்டட், ஒன் ரிசோர்ஸ் டெலிட்டட்னு வரும். அதாவது நீங்கள் வந்து இன்னும் அந்த சேஞ்ச் நடக்க போதில்லை. இது எப்படி இது கம்பேர் பண்ணுற Terraform plan ஸ்டேட் ஃபைல். ஸோ நீங்கள் Terraform plan கொடுக்கும்போது உங்ககிட்ட இருக்க ஸ்டேட் ஃபைலை கம்பேர் பண்ணி, ஸ்டேட் ஃபைல் தான் உங்களோட ரன்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை கம்பேர் பண்ணி என்ன ரிசோர்ஸ் சேஞ்ச் ஆக போகுது, எத்தனை ரிசோர்ஸ் சேஞ்ச் ஆக போகுது, எல்லாம் அப்படியே லிஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, VPC ஐடி சேஞ்ச். ஸோ அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு
டெராஃபார்ம் அப்ளைன்னு கொடுக்கும்போது இட் ஆக்சுவலி எக்ஸிக்யூட்ஸ். அதாவது இந்த சேஞ்ச் நடக்குது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் அப்டேட் ஆகி உங்கள் ஸ்டேட் ஃபைலே அப்டேட் ஆகுது. ஸோ டெராஃபார்ம் பிளான் வந்து ஒரு ஒரு சேஃப்டி மெத்தட். ஓகே, டெராஃபார்ம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி இது சேஞ்ச் ஆக போகுது, இது அப்டேட் ஆக போகுது, இது டெலீட் ஆக போகுது, என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு கோட்லன்றதை காட்டிடும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு காட்டிடும். டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதை நீங்கள் ஒரு விஎம் ரெண்டு விஎம்ல ஒரு விஎம் டெலீட் பண்ண போனீங்கன்னா அந்த ஒரு விஎம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் அப்ளை ஆகும்போது டெலீட் ஆகிடும். ஸோ Terraform apply execute the action proposed in Terraform configuration plan executes creating or updating the infrastructure. ஓகேங்களா, புரியுதுங்களா? Terraform init, Terraform plan, Terraform apply என்ன பண்ணுறதுன்னு புரியுதுங்களா? இப்போ டெராஃபார்ம் ரிஜிஸ்ட்ரினா என்ன, வாட் இஸ் டெராஃபார்ம்? ஸோ இப்போ நான் வந்து ப்ரொவைடர்னு சொன்னேன். இப்போ இந்த ப்ரொவைடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொவைடர் வந்து ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர். அந்த ப்ரொவைடரை பேஸ் பண்ணி ரிசோர்ஸ் எழுதுறோம். ரிசோர்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எழுதக்கூடாதுன்னு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு பதில் டெராஃபார்மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, registry.terraform.com போனீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் மாடியூல்ஸ் அவங்களே வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் போய் பாருங்கள், registry.terraform.com. அதில் போய் ஏடபிள்யூஎஸ் கிளிக் பண்ணி S3 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அஃபிஷியலாகவும் இருக்குது, கம்யூனிட்டி ட்ரிவனும் இருக்குது. சில இதுக்கு வந்து வேறு யாரோ எழுதி அதை புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ Terraform registry is a centralized repository where users can discover and share the Terraform modules. ஸோ நீங்கள் ஒரு ECS மிஷின் கிரியேட் பண்ண போகிறீங்க, எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் இல்லை Kubernetes சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த கோடை எழுதிட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் போயிட்டு இந்த மாடியூலை வந்து எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாடியூலை ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரி, சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரி ஃபார் மாடியூல்ஸ். ஓகே, புரியுதுங்களா? ஹவு டு யூ ஹேண்டில் டிபெண்டன்சிஸ் இன் டெராஃபார்ம்? ஸோ டெராஃபார்மில் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது அது கிரியேட் ஆகாது. ஏன்னா இந்த ரிசோர்ஸ்க்கு வந்து விபிசி இருக்கணும். இப்போ EC2 கிரியேட் பண்ணுறீங்கன்னா விபிசி இருந்தால் தான் EC2 கிரியேட் ஆகும். யூஐலையுமே அதுதான். நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸை போய் கிரியேட் பண்ணும்போது விபிசி இல்லைன்னா நீங்கள் விபிசி கிரியேட் பண்ணிட்டு தான் EC2 கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிபெண்டன்சியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது பிட்வீன் த ரிசோர்ஸஸ்? சும்மா நீங்கள் விபிசி EC2 அப்படிலாம் கொடுத்துறீங்க. இதுக்கு இது டிபெண்டன்ட் எப்படி கொடுப்பீங்கன்னா, எக்ஸ்பிளிசிட்லி நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ரிசோர்ஸ் அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கும்போது இந்த ரிசோர்ஸ் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிட்டு அது இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். சம்டைம்ஸ் பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும்போது பேரலாக எக்ஸிக்யூட் ஆகாமல் இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக தான் இந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்குமெண்ட் இருக்குது. இது டிபெண்டன்சி உங்கள் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது டிபெண்டன்சிக்காக. புரியுதுங்களா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெராஃபார்ம் இம்போர்ட் கமாண்ட்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து டெராஃபார்ம் எழுதலை, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசாக இப்போ டெராஃபார்முக்கு வரீங்க. அப்போ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திருப்பி நீங்கள் வந்து புதுசாக கோடு எழுதி நீங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு உங்கள் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெராஃபார்ம் இம்போர்ட் ரன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட் ஃபைலை வந்து கிரியேட் ஆகிடும். So Terraform import allows you to bring the existing infrastructure into Terraform's management. It associates existing resources with the Terraform state. ஸோ இப்போ உங்கள் Terraform ஸ்டேட் வந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி அந்த ஸ்டேட் ஃபைலை வச்சு நீங்கள் கோட் அடித்து பிளான் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆக போகுது, என்ன அப்டேட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக உங்ககிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நீங்கள் டெராஃபார்ம்லேயே இல்லை, இப்போ தான் டெராஃபார்ம்குள்ளே வரீங்க, ஆனால் நீங்கள் ஆல்ரெடி AWSல அஜூரில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெராஃபார்ம் இம்போர்ட்டை ரன் பண்ணி அதோட ஸ்டேட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து டெராஃபார்ம் ஸ்டேட்டோட டெராஃபார்ம் இம்போர்ட் கமாண்டோட பர்பஸ். வாட் இஸ் terraform.tf ஸ்டேட் ஃபைல்? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபைல் தான் அந்த இதுக்கு முன்னாடி வந்த ஸ்லைடில் ஸ்டேட் வந்தாலும் ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ terraform.tfன்றது தான் ஒவ்வொரு எப்படி நம்ம பைத்தானில் பிஒய்னு முடியுதோ டெராஃபார்மில் டிஒய்னு முடியும். ஸோ terraform.ty ஃபைல் தான் contains state of the infrastructure managed by Terraform. This state file is used to track the resources attribute and performance by catching the resource metadata. இதுதான் ஸ்டேட் ஃபைலோட நேம். எப்படி இருக்கும்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம், Terraform TF state is a file where it contains the current infrastructure managed by Terraform. current state of அந்த ஸ்டேட்ன்ற வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ இது ஃபைலோட நேம். ஓகே, வாட் ஆர் Terraform மாடியூல்ஸ் அண்ட் ஹவ் ஆர் தே யூஸ்ஃபுல்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் ரிசோர்ஸை மல்டிபிள் டைம் எழுதாமல் நீங்கள் ஜஸ்ட் ரிசோர்ஸை எழுதி அதை வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா திருப்பி நீங்கள் அதில் அப்டேட் பண்ணுறதுக்கு பதில் மாடியூலை வேர்ஷனிங் பண்ணலாம்.
ஸோ தட் நான் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், அந்த வெர்ஷன் ஒர்க் ஆகலைனாலும் இந்த வெர்ஷன் ஒர்க் ஆகும். அந்த வெர்ஷன் ஒர்க் ஆச்சுன்னா ஐம் அப்கிரேடிங் ஃப்ரம் திஸ் வெர்ஷன் டு தட் வெர்ஷன். ஸோ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் மாடியூலை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் கிட்டோட கமிட் நம்பர் யூஸ் பண்ணி கூட வெர்ஷனிங் பண்ணுவாங்க. பேசிக்கலி மாடியூல்ஸ் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் ரிசோர்சஸ் ஆர் டுகெதர் ஹெல்பிங் டு ஆர்கனைஸ் அண்ட் ரீயூஸ் த கோட் பை காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெராஃபார்ம் வேலிட் கமாண்ட்? ஸோ நம்ம டெராஃபார்மும் ஏதோ ஒரு கோடிங் எழுதும்போது அது சின்டெக்ஸ், அதாவது 2 லைன் 1 3 டெராஃபார்ம்ல நீங்கள் ஃபுல்லாக கோடி எழுதிட்டு ஒரு டெராஃபார்ம் வேலிட்னு கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் அதுவே செக் பண்ணிட்டு அது கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடும். ஸோ இட் டஸ் நாட் ஆக்சஸ் எனி ரிமோட் சர்வீஸ் ஆர் செக் ஃபார் வேலிட் கிரெடென்ஷியல். இது வந்து வேலிடேட்னா அதோட எப்படி சொல்கிறது, அதோட சின்டெக்ஸோ இது வேலிடேட்னா அது கிரெடென்ஷியலோ சர்வீசஸ் அதெல்லாம் செக் பண்ணல. ஜஸ்ட் உங்களோட சின்டெக்ஸை மட்டும் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் கமா கோலன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சின்டெக்ஸை கரெக்டாக பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் டெராஃபார்ம் எப்படி எழுதுனாலும் டெராஃபார்ம் வேலிடு ரன் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மேட் அது கரெக்டாக வந்து டெராஃபார்ம் வந்து சின்டெக்ஸ் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கும். ஓகேங்களா? ஸோ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் கமாண்ட். இப்போ என்ன பண்ணிடுறோம், டெராஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம டெராஃபார்ம் அப்ளைன்னு கமாண்டை கொடுத்து வி ஹவ் கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு வேணாம், நம்ம வந்து இந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் வேணாம். அப்போ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஃபைலை வந்து அது யூஸ் பண்ணி அந்த ஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணி கொடுத்துரும், எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் இஸ் யூஸ் டு டெஸ்ட்ராய் த ரிசோர்சஸ் மேனேஜ்டு பை டெராஃபார்ம். டெராஃபார்ம் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கணும். இட் வில் ரீட் த ஸ்டேட் ஃபைல் அண்ட் எக்ஸிக்யூட் த நெசசரி ஆக்ஷன் டு டெலிட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஃபிகர். ஸோ இதான் உங்கள்கிட்ட நீங்கள் கோடில் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு மேனுவலாக ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. டெஸ்ட்ராய் கமாண்ட் யூஸ் பண்ணி டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறீங்க. டெஸ்ட்ராய் யூஸ் பண்ணிங்கன்னா கிரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமே டெலிட் பண்ணிடும். அந்த ஸ்டேட் ஃபைலில் இருக்கிறது டெலிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும், க்ளீன் அப் ஆகிடும் உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஹவு டஸ் டெராஃபார்ம் என்ஷூர் இடம் இடம் டு டு ஐடம்பொட்டன்சி? ஸோ எப்படி வந்து உங்ககிட்ட ஸ்டேட் இருக்கு, அந்த ஸ்டேட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்? So Terraform ensures that by using a state file, by always applying the desired state specific to the configuration file. Regardless of number of times you apply the configuration, the final state will be consistent with the configuration. நீங்க எத்தனை தடவை அப்ளை பண்ணாலும் ஃபைனலாக என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த ஃபைனல் ஸ்டேட் ஃபைல் மல்டிபிள் ஸ்டேட் ஃபைல் இருக்காது. அங்கே என்ன சேஞ்ச் நடக்குது அப்ளை பண்ணிடுறீங்களோ கடைசியில் ஒரு ஸ்டேட் ஃபைல் தான் இருக்கும். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் ஆகிட்டு கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணாலும் நீங்கள் அந்த ஸ்டேட் ஃபைலில் கரெக்டாக லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைனல் ஸ்டேட் ஃபைல் தான் உங்களுக்கு இருக்க போகுது. மல்டிபிள் ஸ்டேட் ஃபைல் கிரியேட் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? வாட் ஆர் ஒர்க் ஸ்பேசஸ் இன் டெராஃபார்ம்? ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் நம்ம டெராஃபார்ம்ன்றது ஒரு கோடு. அந்த கோடு அடிக்கும்போது நம்ம ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஏதோ ஒரு யூஸ் பண்ணுவோம், நம்ம லோக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ் அலோவ் டு மேனேஜ் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் வித்தின் த சிங்கிள் டைரக்டரி. ஈச் ஒர்க் ஸ்பேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டேட் ஃபைல் விச் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் மேனேஜிங் டிஃப்ரெண்ட் என்ஃப்ரான் லைக் டெவலப்மெண்ட், ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கலாம், ஸ்டேஜிங்க்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கலாம், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் இருக்கலாம். ஸோ இந்த டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேசஸ் வந்து டெராஃபார்ம் க்ளவுடோட ஃபீச்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் டெராஃபார்ம் யூஸ் பண்ணும்போது டெராஃபார்ம் சிஎல்ஐ ஒன்று இருக்குது, டெராஃபார்ம் ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன் இருக்குது, க்ளவுட் வெர்ஷன் இருக்குது. இந்த டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேசஸ் வந்து இட் லுக்ஸ் லைக் அ க்ளவுட் வெர்ஷன். அது வந்து என்னென்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டெவ், எஸ்ஐடி, யூஐடின்னு 3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலான்ற மாதிரி. இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு இன்டர்வியூவில் இது கேட்காம போகலாம். பட் இட்ஸ் குட் டு நோ டெராஃபார்ம் ஒர்க் ஸ்பேசஸ் அலோவ் மல்டிபிள் ஸ்டேட் ஃபைல்ஸ் வித்தின் சிங்கிள் ஒரே டைரக்டரியில் நீங்கள் டெவ், ஸ்டேஜிங், ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி கேம் அப் ஆஃப் த எண்ட். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் டெராஃபார்ம். நம்ம அட்வான்ஸாக பார்க்க போகிறோம், கோடிங் பார்க்க போகிறோம். பட் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் ஃபார் ஸ்டார்ட் லேர்னிங் டெராஃபார்ம். தேங்க்யூ கைஸ். சி